திருவண்ணாமலைக்கு மட்டும் இல்லை, வடக்கு மண்டலத்துக்கே நான் வந்து ஒரு மன்னர். அப்படி இருக்கக்கூடிய என்னுடைய திருட்டை மக்கள் கேள்வி கேட்டுடலாமா? கைட்லைன் வேலியை வந்து நீங்கள் பெரும்பாலும் பார்த்தீங்கன்னா கைட்லைன் வேலிக்கும் மார்க்கெட் வேலிக்கும் சம்மந்தமே இருக்காது. இது எதற்காக அப்படின்னா, அரசியல்வாதிகள் பெரும்பாலும் அவர்கள் கருப்பு பணமாக என்னெல்லாம் சம்பாதிக்கிறாங்களோ அதை லேண்டில் போடுவாங்க. இந்த விவசாயிகளை கைது பண்ணிடுறாங்க. நான் ஏற்கனவே சொன்னேன், ஒரு வாட்டி கைது பண்ணி விட்டாங்கன்னு. ஸ்டாலின் அன்றைக்கி வராரு, உதயநிதி ஸ்டாலின் வராரு, டிசம்பர் 14 கான்ஃபரன்ஸ் பிரம்மாண்டமாக 1,00,000 பேரை கூப்பிட்டு நடத்துகிறாங்க. அன்றைக்கி விவசாயிகள் அதுக்கு முன்னாடி நாள் அனௌன்ஸ் பண்ணுறாங்க, திருட்டு மண்ணை வைத்து திமுக கான்ஃபரன்ஸ் நடத்துது, நாங்கள் இதை விட போகிறது கிடையாது, நாங்கள் வந்து போராட்டம் செய்ய போகிறோம் அப்படின்னு சொல்லி அனௌன்ஸ் பண்ணுறாங்க. நைட்டு 2 மணி 3 மணிக்கு பூந்து ஒவ்வொரு விவசாயி வீடாக பூந்து போலீஸு இரவா கைது பண்ணி அவங்களெல்லாம் கொண்டு போய் அந்த வேலூர் சிறையில், அங்கேருந்து கொண்டு போய் வேலூர் சிறையில் கொண்டு போய் அடைக்கிறாங்க. என்ன வேடிக்கைன்னா, ரோட்டில் 2 பேர் டீ குடிச்சிட்டு இருந்தாங்க, பச்சை துண்டு போட்டு. பச்சை துண்டு போட்டிருக்கேன், நீங்கள் வண்டியில் ஏறுன்னு சொல்லி அவங்களுக்கு கொண்டு வந்து ரிமாண்ட் பண்ணிட்டாங்க. அவங்களுக்கு இந்த ஊரும் கிடையாது. அவங்க ஏதோ ஒரு ரோட்டில் நின்று பாவம், அவங்க பண்ண ஒரே தப்பு என்ன தெரியுமா? பச்சை துண்டு போட்டு. எவ்வளோ இவர் மட்டும் தனியாக பண்ணியிருக்க வாய்ப்பே கிடையாது. அப்படிங்கிறப்ப அதிகாரிகளும் இருக்காங்க. அதிகாரிகள் மேலே நடவடிக்கை எடுக்கப்படுதா? அதிகாரிகள் மேலே எடுக்கணுங்க. இப்போ இந்த கலெக்டர்லாம் தர்பகராஜெல்லாம் எதுக்கு இருக்கிறாங்க? இப்போது அமைச்சர்கள் நடவடிக்கை எடுக்கிறாங்க. அப்போ அது எதை காட்டுதுன்னா, அமைச்சர்களுக்கு அதில் லிங்க் இல்லைன்னு காட்டுது. இன்றைக்கி அந்த நடவடிக்கை பாயாமல் நிற்குதோ அப்போ நம்ம புரிஞ்சுக்கலாம், அமைச்சர்களும் அதில் ஒன்றுக்குள்ளே ஒன்றா ஆயிட்டாங்க அப்படின்னு. டீக்ரோ சொந்தங்களுக்கு வணக்கம். இன்னைக்கு நேர்காணலில் நம்மளோட இருப்பவர் அரப்பு திரு ஜெயராமன் அவர்கள். நான் வணக்கம் தான். வணக்கம். திருவண்ணாமலையே வந்து பஞ்சபூ ஸ்தலத்தில் வந்து ஒரு அக்னி ஸ்தலம் சொல்லுவாங்க. அதில் நீங்கள் இன்னும் போய் நெருப்பை ஊற்றி ஒரு பெரிய விஷயத்தை கொண்டு வந்திருக்கீங்க. என்ன நடந்திருக்கு திருவண்ணாமலையில்? திருவண்ணாமலை இன்னைக்கு ஏவாவேலு ஒரு அமைச்சராக, ஒரு திமுகவில் வந்து ஒரு மிகப்பெரிய செல்வாக்கு மிக்க நபராக அந்த பகுதியில் இருந்துட்டு வருது, நம்ம எல்லாருக்கும் தெரியும். அவரை கண்டாலே எல்லாரும் பயப்படுற அளவுக்கு தான் அவர் அங்கே வச்சிருக்கிறாரு. மிரட்டலும் உருட்டலுமாகத்தான் ஒரு நபராக அங்கே அறியப்படுகிறார். அவருக்கு எதிர்வினை யாருமே இல்லைங்கிறீங்களா? கிடையாது. இன்ஃபேக்ட் வந்து எதிர்கட்சியில் இருக்கக்கூடியவர்கள் கூட பெரும்பாலும் பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் ஏவாவேலுக்கு ஆதரவாளர்களாகத்தான் இருப்பாங்க. பெரிய அளவில் அவர்களை வந்து எதிர்த்து பெரிய போராட்டங்களோ இதுவோ செய்ய மாட்டாங்க. ரொம்ப முக்கியமாக, ஆனால் அவர் கடந்த சில ஆண்டுகளாக பல்வேறு எதிர்ப்புகள் மக்களிடத்திலிருந்து ஃபேஸ் பண்ணிட்டு தான் இருக்கிறார். இதற்கு முன்பு மேல்மா சிப்காட்டில் வந்து அவர் செய்த விஷயங்கள், குண்டாசே விவசாயிகள் மேலே போட்டது பார்த்தோம். இந்த மலப்பம்பாடி அப்படிங்கிற பகுதியில் பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால், இப்பொழுது நம்ம எழுப்பியிருக்கக்கூடிய புகார் அப்படிங்கிறது, மலப்பம்பாடி ஏரின்னு ஒன்று இருக்குது. அந்த ஏரி 50 ஏக்கருக்கு மேலே இருக்குது. அந்த ஏரியுடைய மண்ணை திருடி கிட்டத்தட்ட 45 லட்சம் கன அடி திருடி அதை கொண்டு போய் ஏவாவேலு தன்னுடைய மகனுடைய ஒரு 124 ஏக்கர் அளவில் அவர் மகன் வாங்கியிருக்கிறாரு ஒரு லேண்டை. அதுக்கு பக்கத்துலேயே, ஏரிக்கு பக்கத்துலேயே அந்த லேண்டில் கொண்டு போய் மண்ணை நிரப்பி இருக்கிறாரு. இது எதற்காக செஞ்சுருக்கிறாங்க அப்படின்னு சொன்னால் 2 விஷயங்கள். ஒன்று, இது நவம்பர் 2025 நடக்குது. டிசம்பர் 14, 2025 அன்று திமுகவுடைய வட மாநில இளைஞரணி மாநாடு நடக்குது. வடமண்டல. அப்போ அந்த வடமண்டல இளைஞரணி மாநாடுக்கு வடமண்டல பொறுப்பாளராக இருப்பவர் யாருன்னு பார்த்தீங்கன்னா ஏவாவேலு கட்சியில். அப்போ அந்த பொறுப்பை எடுத்து அவர் தான் என்டையர் லாஜிஸ்டிக்கல் அரேஞ்ச்மெண்ட்ஸ் எல்லாமே பண்ணுறாரு. ஸோ அவர் தான் அந்த மண்ணு திருநதா விவசாயிகள்லாம் போராடினாங்க. அந்த நேரத்தில் விவசாயிகள் போய், இன்ஃபேக்ட் அங்கே இருக்கக்கூடிய மக்கள், முதல்ல ஊர் மக்கள் போய் போராடுறாங்க. ஏரி கரை மேலே நின்று நாங்கள் இது மாதிரி மண்ணை திருடுறீங்களே அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. அது கேட்க போகிறதுக்குள்ள அந்த ஏரி கரைக்கு கூட அவங்க போகலை. அதற்குள்ளாகவே காவல்துறை கைது பண்ணிடுறாங்க. கைது பண்ணி அவங்கள ஒரு நாள் பூரா ஒரு ஊர் மக்களை நீங்கள் கைது பண்ணி காலையிலேருந்து நைட்டு வரைக்கும் வச்சுருந்தீங்கன்னா என்னங்க அர்த்தம்? அதுவுமே ரிமாண்ட் பண்ணுறதுக்கெலாம் இவங்க முயற்சி பண்ணாங்க. யார்? ஏன்னா எப்படி நீ வந்து ஒரு குறுநில மன்னர், என்ன திருவண்ணாமலைக்கு மட்டும் இல்லை, வடக்கு மண்டலத்துக்கே நான் வந்து ஒரு மன்னர். அப்படி இருக்கக்கூடிய என்னுடைய திருட்டை மக்கள் கேள்வி கேட்டுடலாமா? நான் மண்ணை திருடுவேன், கல்லை திருடுவேன், எதை வேணா திருடுவேன், நீங்களாம் யாரும் கேள்வி கேட்கறதுக்கு அப்படிங்கிற ஒரு பாணியில் தான் அவர் செயல்பட்டார். காவல்துறை அடியாள் மாதிரி தான் செயல்பட்டார்.
கைது பண்ணி வச்சிருக்கிறாங்க. நான் அப்புறம் எழுப்புறேன் இந்த பிரச்சனையை. ஏன்னா அங்கேருந்து விவசாயிகள் நமக்கு தெரிவிக்கிறாங்க. கைது பண்ணி வச்சிருக்கிறாங்க, ரிமாண்ட் பண்ணிடுவாங்க போல இருக்கு. 6 மணி ஆகுது, 6:30 மணி ஆகுது, விட மாட்டுறாங்கன்னு. அதுக்கப்புறம் நான் கேட்குறேன் ஃபோன் பண்ணி, என்னங்க இந்த மாதிரி வந்து ஒரு மண் திருட்டை எதிர்த்து இது பண்ணுறாங்க, இவங்களை எப்படிங்க இவ்வளோ நேரம் வச்சு? அதற்கு பிறகு தான் அவர்கள் விடுவிக்கப்பட்டார். இதற்கு பிறகு என்ன ஆகுது அப்படின்னு சொன்னால், இந்த விவசாயிகள் வந்து ஒரு கடிதம் எழுதுறாங்க, ஒரு புகார் எழுதுறாங்க. நவம்பர் 25 வட்டாட்சியருக்கு, ஆட்சியருக்கு, கிராம நிர்வாக அலுவலருக்கு, ஏடி மைன்ஸுக்கு, காவல்துறைக்கு, கார்பரேஷன் கமிஷனருக்கு எல்லாருமே எழுதியிருக்கிறாங்க. ஏன்னா அந்த கார்பரேஷன் மீட்டு கூட கொண்டு வந்திருக்காங்க இந்த கிராமத்தில். இப்போ கிராமம் விவசாய கிராமம், இப்போ அதுக்கு வேறு தனியாக போராடிட்டு இருக்கிறாங்க. என்னங்க எங்கள் 100 நாள் வேலையை போச்சு, எல்லாத்தையும் போச்சு, நீங்கள் சம்மந்தமே இல்லாமல் எங்களை கார்பரேஷன் மீட்டு கொண்டு வந்துருக்கீங்க. இப்போ இவர் லேண்ட்லாம் இருக்குல்ல, கார்பரேஷன் மீட்டு கொண்டு வரணும்ல. இப்போது இந்த கார்பரேஷன் லிமிட்டுக்குள்ளே கொண்டு, ஸோ இந்த பகுதி எல்லாத்தையும் பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால், ஒரு கார்பரேஷன் லிமிட்டுக்குள்ளே வர லேண்டு 124 ஏக்கர் அப்படின்னா அதோடைய மதிப்பு என்ன இருக்கும்? அந்த லேண்டை இவர் எப்படி வாங்குறாரு? இவர் பையன் ஏவா குமரன் யாரிடமிருந்து வாங்குகிறார்ன்ற பாண்டித்துறை அப்படின்னு ஒரு ஹைவேஸ் கான்ட்ராக்டர் இருக்கிறார். அவருடைய மனைவி பேரில் ஒரு நிறுவனம் இருக்குது, ரிஷி என்டர்பிரைசஸ். அந்த நிறுவனத்திடமிருந்து தான் இவர் வாங்குகிறார். வெறும் கைட்லைன் வேலைக்கு 46 கோடிக்கு ஜூன் 2024. அங்கே வந்து பல லேண்டு, இப்போ இவருக்கு இருக்கிற லேண்டில் பல சர்வே நம்பரும் வெறும் 2 லட்சம் இருக்குது கைட்லைன் வேல்யூ. அங்கே மக்கள்கிட்ட கேட்டால், சார் இங்கே சென்டே 2 லட்சத்துக்கு போகும் சார், 1.5 லட்சம் 2 லட்சத்துக்கு அப்படின்றாங்க. வேல்யூவே மாற்றி வைக்கல, இப்போவுமே குறைவாக தான் இருக்கு. கைட்லைன் வேல்யூவை வந்து நீங்கள் பெரும்பாலும் பார்த்தீங்கன்னா கைட்லைன் வேல்யூக்கும் மார்க்கெட் வேல்யூக்கும் சம்மந்தமே இல்லை. இது எதற்காக அப்படின்னா, அரசியல்வாதிகள் பெரும்பாலும் அவர்கள் கருப்பு பணமாக என்னெல்லாம் சம்பாதிக்கிறாங்களோ அதை லேண்டில் போடுவாங்க நிறைய. அப்போ அதற்கு வழிவகை செய்வதற்காகத்தான் கைட்லைன் வேல்யூவை எப்பவுமே கம்மியாக வச்சிருப்பாங்க. கவர்மெண்ட்டுக்கு ஸ்டாம்ப் டியூட்டி வரதா முக்கியம். இந்த ஆட்சியாளர்கள் அவங்க குடும்பத்துக்கு என்ன சொத்து சேர்க்குறாங்கிறது தான் முக்கியம் அப்படின்ற மாதிரி. அப்போது பட் இந்த லேண்டில் என்ன நடந்திருக்குன்னு நமக்கு தெரியாது. விசாரணை செய்யப்படணும். அட்லீஸ்ட் கைட்லைன் வேல்யூக்கு வாங்கியிருக்கிறாங்க. ஆனால் மக்கள் இவ்வளோ சொல்கிறாங்கன்னா, இந்த ரேட்டை படி பார்த்தீங்கன்னா 1.5 லட்சம் சென்ட்டுக்கு போட்டால் கூட கிட்டத்தட்ட ஒரு 124 ஏக்கர்னு 190 கோடி 200 கோடி கிட்ட வருதே. இதெல்லாம் ஒரு பக்கம் விசாரணை பண்ணணும். பட் மச் மோர் இம்பார்ட்டன்ட்லி இதில் டைரக்ட் எவிடன்ஸ் இருக்குது. நேரம் மண்ணை திருடி இருக்கிறாரு, 5 மீட்டர் 6 மீட்டர் ஆழத்துக்கு திருடி இருக்கிறாங்க. கிட்டத்தட்ட 12 ஏக்கர் அளவு, நீங்கள் எந்த பக்கம் 7 பக்கம் அந்த ஏரியில் எடுத்துருக்குறாங்க. இதெல்லாம் நம்ம நேரடியாக போய் ஆய்வு செஞ்சுருக்கிறோம். நம்ம அதுக்கு பிறகு என்ன பண்ணுறோம், போயிட்டு ரொம்ப முக்கியமாக அந்த மக்களிடம் பேசுகிறோம். அந்த உழவர் உரிமை இயக்கம் கொடுத்த ஆதாரங்கள், அவங்க கொடுத்த புகார்கள், இந்த புகார்கள் மீது கலெக்டர்லேருந்து யாருமே நடவடிக்கை எடுக்கலை. அவர் இன்ஃபேக்ட் நேஷனல் கிரீன் ட்ரிபியூனல் சொல்லியிருக்கிறாங்க, மண்ணை வந்து 1 மீட்டருக்கு மேலே யாரும் எடுக்க விடக்கூடாது. 1 மீட்டருக்கு எடுக்கிறத கூட கலெக்டர் மானிட்டர் பண்ணணும். அது கூட நீங்கள் வந்து அக்ரிகல்ச்சர் பர்பஸ் இந்த பர்பஸ்க்குனா தான் நீங்கள் கொடுக்க முடியுமே தவிர, இந்த மாதிரி கமர்ஷியல் பர்பஸ்க்குனா சிஆர்பிட்ட போயிட்டு நீங்கள் என்விரான்மெண்டல் கிளியரன்ஸ் வாங்கணும். சட்டப்படி ஆக்ட் இருக்குது, என்விரான்மெண்டல் ஆக்டுக்கு கீழே நீங்கள் இப்படிலாம் மண்ணை வந்து எடுக்கக்கூடாது. ஈவன் 1 மீட்டரே எடுக்க முடியாது. 1 மீட்டருக்கு மேலே யாராலையுமே எடுக்க முடியாது. ஏரி மண்ணை 1 மீட்டருக்கு மேலே எடுக்கணும் அப்படின்னு சொன்னால் அதற்கான வாய்ப்பே கிடையாது. அதுக்கு ஈவன் ஒரு அனுமதி லெட்டர்னு அவர் வச்சிருந்தா கூட அது இஸ் இன்வேலிட். ஒருவேளை கலெக்டர் வந்து மிச்சவங்களுக்கெல்லாம் அங்கே கொடுக்க முடியாதுங்க, அமைச்சர் ஏவா வேலும் நாங்கள் என்ன வேணால் கொடுப்போம், 10 மீட்டருக்கு கூட ஒரு லெட்டர் கொடுக்கலாம் வேணும்னா. அப்படி கொடுத்துருந்தாங்கன்னா கூட அது ஒரு இன்வேலிட் லெட்டர் தான். ஏன்னா அப்படி கொடுக்க முடியாது. சட்டம் என்ன சொல்லுவோம், 1 மீட்டருக்கு மேலே யாராலும் கொடுக்க முடியாது. பட் அவங்க எந்த பர்மிஷனும் இல்லாமல் தான், ஒரு லீகலான ஒரு பர்மிஷன் இல்லாமல் தான் அவங்க இந்த திருட்டு வேலையை செஞ்சுருக்கிறாங்க. இல்லை, இப்போ நீங்கள் இதற்காகவே ஆய்வுக்கு போனீங்களா இல்லை வேற போகிறப்ப இதுக்கு பண்ணீங்களா? இல்லை, இதற்காகத்தான் நான் ஆய்வு போனேன். ஏன்னா ஏற்கனவே அந்த விவசாயிகள் இது பண்ணியும் எந்த பலனும் இல்லை. அந்த விவசாயிகளை கைது பண்ணிடுறாங்க. நான் ஏற்கனவே சொன்னேன், ஒரு வாட்டி கைது பண்ணி விட்டாங்கன்னு. ஸ்டாலின் அன்னைக்கு வராரு, உதயநிதி ஸ்டாலின் வராரு. டிசம்பர் 14 கான்ஃபரன்ஸ் பிரம்மாண்டமாக 1 லட்சம் பேரை கூப்பிட்டு நடத்துகிறாங்க. அன்றைக்கி விவசாயிகள் அதுக்கு முன்னாடி நாள் அனௌன்ஸ் பண்ணுறாங்க, திருட்டு மண்ணை வைத்து திமுக கான்ஃபரன்ஸ் நடத்துது, நாங்கள் இதை விட போகிறது கிடையாது, நாங்கள் வந்து போராட்டம் செய்ய போகிறோம் அப்படின்னு சொல்லி அனௌன்ஸ் பண்ணுறாங்க. நைட்டு 2 மணி 3 மணிக்கு பூந்து ஒவ்வொரு விவசாயி வீடாக பூந்து போலீஸு இரவா கைது பண்ணி அவங்களெல்லாம் கொண்டு போய் புழல் அந்த வேலூர் சிறையில், அங்கேருந்து கொண்டு போய் வேலூர் சிறையில் கொண்டு போய் அடைக்கிறாங்க. இந்த வழக்கில் தான் அந்த குண்டாஸ் பாயப்பட்டது அருண் அவர்களுக்கு. அது வேற மேல்மா. இதில் என்ன வேடிக்கைன்னா,
ரோட்டில் 2 பேர் டீ குடிச்சிட்டு இருந்தாங்க பச்சை துண்டு போட்டு. பச்சை துண்டு போட்டிருக்கேன் நீங்கள் வண்டியில் ஏறுன்னு சொல்லி அவங்களையும் கொண்டு வந்து ரிமாண்ட் பண்ணிட்டாங்க. அவங்களுக்கு இந்த ஊரும் கிடையாது. அவங்க ஏதோ ஒரு ரோட்டில் நின்று பாவம் அவங்க பண்ண ஒரே தப்பு என்ன தெரியுமா? பச்சை துண்டு போட்டது. அவங்களையும் கொண்டு போய் உள்ளே போனவர் அருள் கேட்குறாரு, யார் பண்ணீங்க? உங்களை நாங்கள் பார்த்ததே கிடையாது அப்படின்னு. இல்லைங்க, நாங்கள் வந்து ஏதோ ரோட்டில் நின்று டீ குடிச்சிட்டு இருந்தோம், பச்சை துண்டு போட்டிருக்கேன்னு சொல்லி ஏற சொல்லிட்டாங்க எங்களை அப்படின்றாங்க. அப்போ இந்த அளவுக்கு அராஜகம். அது மட்டும் இல்லைங்க, அந்த ஏரி பண்டில் ஹைவேஸ் ரோடு மாதிரி பெருசாக போட்டிருக்குது. ஏரி பண்டில் நீங்கள் எப்படி கை வைப்பீங்க? ஹைவேஸ் வந்து ரோடு போடு. இப்போ ஹைவேஸ் மினிஸ்டர் ஹைவேஸ்காரங்க வந்து எப்படி அந்த மாதிரி ஒரு ரோடை போட்டாங்க? கிராஷ் பேரியர்லாம் வச்சு போட்டு இது நேரே இவர் லேண்ட் வரைக்கும் வருது. இப்போ இவர் லேண்ட் வரைக்கும் வர பார்ட்ட மேபி இவர் ப்ரைவேட்டாக போட்டாரா என்ன போட்டாருங்கிறதெல்லாம் செக் பண்ணணும். பட் பாயிண்ட் என்னன்னா, இவருடைய ப்ரைவேட் லேண்ட் மட்டும் இல்லை, விவசாயியோட லேண்ட் அங்கே இருக்கு. அது வழியா ரோடுக்கு போகுது. அந்த விவசாயிகள் கேட்டு என்னங்க எங்க என்ன ஏன் லேண்ட்ல எப்படிங்க நீங்கள் வந்து உள்ளே வருவீங்க, ரோடு போடுவீங்கன்னு கேட்குறாங்க. மிரட்டிட்டாங்க. இபி கனெக்ஷன் பிடிங்கிறவன் எல்லாத்தையும் இது பண்ணிடுவேன் அவ்வளோதான் அப்படின்னு சொல்லிட்டு இவங்களை மிரட்டிட்டாங்க. அந்த ஒரு கிராமத்தையும் ஒரு அச்சுறுத்தி தான் இந்த வேலைகள்லாம் நடந்தது. நீங்க வெளிக்கொண்டு வந்திருக்கீங்க இந்த இவ்வளவு பெரிய முறைகேடு நடைபெற்றிருக்குன்னு. அரசாங்கத்திடம் இதுக்கான ஆதாரம் சமர்ப்பிக்கப்பட்டிருக்கா? வழக்கு ஏதாவது பதியப்பட்டிருக்கா? லஞ்ச ஒழிப்புத்துறையில இந்த எல்லா ஆதாரங்களையும் கொடுத்துருக்குறோம். ரெஜிஸ்ட்ரேஷன் டாக்குமெண்ட்லேருந்து ஃபோட்டோஸ்லேருந்து இவங்க எப்படியெல்லாம் எடுத்திருக்கிறாங்க அப்படிங்கிறதுலேருந்து எல்லா ஆதாரங்களையும் நம்ம லஞ்ச ஒழிப்புத்துறையில் கொடுத்துருக்குறோம். அவங்க உடனடியாக எஃப்ஐஆர் பதிவு செய்து நடவடிக்கை எடுப்பது ரொம்ப ரொம்ப முக்கியமானது. எஃப்ஐஆர் ஃபஸ்ட்டு பதிவு பண்ணணும். அடுத்தது அவங்க ட்ரோன் சர்வே பண்ணணும். அவங்க ட்ரோன் சர்வே அக்யூரேட்டாக பக்காவாக அவர்கள் எவ்வளவு எடுத்திருக்கிறாங்க அப்படிங்கிறது பண்ணணும். ஏன்னா அது நாளைக்கு ஆதாரங்களாக கோர்ட்டில் நிற்கணும் இல்லையா? ஸோ இன்னைக்கு மான்சூன் வரத்துக்கு முன்னாடி மழைகள்லாம் வருவதற்கு முன்பு அவர்கள் அந்த வேலையை செய்தாக வேண்டும். நீங்க சொல்ற மாதிரி இப்போ மான்சூன் வரப்போகுது, நார்த் ஈஸ்ட் மான்சூன் வந்துருச்சுன்னா அவ்வளோ அடி குழி தோண்டிருக்காங்கிறப்ப அது நிரம்பி அந்த கால்நடைகளுக்கெல்லாம் ஆபத்து ஏற்படாதா? ஏற்கனவே ஒரு மாடு மாட்டிக்கிச்சு. ஏற்கனவே ஒரு மாடு சிக்கி ரொம்ப கஷ்டப்பட்டாங்க அந்த மக்கள் எடுக்கிறதுக்கு. அந்த சகதியில் மாட்டியாச்சு. ஏன்னா அந்த அளவுக்கு ஆழமாக இவங்க இது பண்ணியிருக்கிறாங்க. ஸோ இதெல்லாம் நாங்கள் வந்து ஒரு மிகப்பெரிய ஆட்களுக்குமே ஒரு பெரிய அச்சுறுத்தல் அந்த பக்கம் போனாங்க அப்படின்னு சொல்லுவோம். உயிருக்குமே பாசனம் நீங்கள் வந்து அதை தண்ணி தேங்கக்கூடாதுன்னு தண்ணியை உடச்சி வெளியே விட்டு இவங்க இந்த வேலையை பண்ணியிருக்காங்கன்னு யோசிச்சு பாருங்க. விவசாயம் கேடு கட்டு போனால் பரவாயில்ல, விவசாயிகளை கேடு கட்டு போனால் பரவாயில்ல. இன்னொரு பக்கம் நாங்கள் வந்து விவசாயிகளுக்காக அப்படி பண்ணுறோம் இப்படி பண்ணுறோம்னு இப்போ சட்டசபையில் வர பேசியிருக்கிறாங்க. டெல்டா காரன்லாம் சொன்னார். எப்படி வந்து இதை போல ஒரு அராஜகம் ஒரு குறுநில மன்னர் அப்படின்னு ஏன் சொல்கிறோம் அப்படின்னு சொன்னால் இதனால தான். இந்த ஒரு மன்னர் மாதிரி நடந்து கொண்டார். அதாவது ஒரு அராஜகம் செய்யக்கூடிய ஒரு மன்னர் மாதிரி எப்படி நடந்து இருக்காது அப்படிங்கிறது நம்ம இப்போ எஃப்ஐஆர் போடணும் விசாரிக்கணும்னு சொல்றீங்க. இதுக்கு முன்னாடி இதே இது நீங்க கொண்டு வந்த வழக்குல எஃப்ஐஆர் போட்டாங்க. சிங்கப்பூர் போய் இப்போ வந்து அவர் அந்த லுக்அவுட் நோட்டீஸ்ல கூட விடுவிக்கப்பட்டார். அரசாங்கம் இதை வழக்கை வந்து தள்ளுபடி பண்ணிட்டாங்க. இந்த எஃப்ஐஆர் தாவேகா அரசு போடுறது வந்து ஸ்ட்ராங்கா இருக்கா? இல்லை பேரளவுக்கு ஊழல் பண்ணிட்டாங்க நம்ம நியூஸ்ல வரலாம் அப்படிங்கிற ஒரு எஃப்ஐஆர் இருக்கா? இல்லை மாற்ற அளவுக்கு இருக்கா? அவர்கள் நிறைய வேலைகள் செய்ய வேண்டியது இருக்கு. ரொம்ப முக்கியமாக லஞ்ச ஒழிப்புத்துறையை ஸ்ட்ரென்தன் பண்ண வேண்டிய அவசியம். லஞ்ச ஒழிப்புத்துறைக்கு பல விதமான எக்ஸ்பர்டீஸ் தேவைப்படுது. இல்லை கமிஷனர் மாத்திட்டாங்கல்ல? மாத்தலை. ஒருத்தரை தூக்கி டிரான்ஸ்ஃபர் பண்ணிட்டாங்க. அதற்கு மாற்றாக யாரும் வரவில்லை இன்று வரை. இந்த டிலேவே ஒரு பெரிய பிரச்சனை இல்லையா? நீங்கள் ஐஜே இன்சார்ஜாக போட்டிருக்கிறீங்க, பட் நீங்கள் இன்னும் வரைக்கும் டிவிஎஸ்சி ஹெட் அப்பாயிண்ட் பண்ணல. வேகமாக துரிதமாக அவங்க செயல்பட வேண்டிய அவசியம் இருக்குது. நீங்கள் அவங்களுக்கு சார்ட்டர்ட் அக்கௌண்டன்ஸ் தேவை, டெக்னிக்கல் எக்ஸ்பர்டீஸ் தேவை, இதெல்லாம் தேவை இல்லையா? இப்போ நீங்கள் ஃபினான்ஷியல் ட்ரைனிங்கை போய் இப்போ வேலூர் ரைட் பண்ணீங்க, சர்ச் பண்ணீங்க, 40 லட்ச ரூபா அவர் சம்மந்தப்பட்ட இடங்கள்லாம் கிடச்சதா நீங்கள் வந்து அறிக்கையெல்லாம் கொடுத்தீங்க. அதுக்கு பின்னாடி என்னென்ன ஃபினான்ஷியல் ட்ரெயில் இருக்குது, என்ன கால் ரெக்கார்ட்ஸ் இருக்குது, என்ன எல்லாம் கடகடன்னு வேலை செய்யணும்னா அதற்கெல்லாம் ஒரு பெரிய இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் தேவை. அதுக்கான எந்த ஒரு வசதியும் இன்னைக்கு லஞ்ச ஒழிப்புத்துறையில் இல்லை. இதான் உண்மை. லஞ்ச ஒழிப்புத்துறை வந்து நீங்கள் வெறும் டெப்யூட்டேஷனில் காவல் அதிகாரிகளை வச்சு ஒரு எஸ்ஐயை வச்சு ஒரு இன்ஸ்பெக்டரை வச்சு அவங்க வந்து இந்த மாதிரி வேலைகள்லாம் செய்யணும்னு எதிர்பார்த்தீங்கன்னா அதெல்லாம் நடக்க வாய்ப்பே கிடையாது. அதற்கான எக்ஸ்பர்டீஸே அவங்களுக்கு தேவைப்படுது. அப்போ அதற்கு அரசாங்கம் நிறைய வேலை செய்ய வேண்டிய அவசியம். ஏவாவேலு அவர்கள் மீண்டும் சிங்கப்பூர் போறதுக்கான வாய்ப்பு இருக்கா அப்ப இந்த வழக்குனால? அது நம்ம பொறுத்திருந்து தான் பார்க்கணும். ஆனால் எஃப்ஐஆர் உடனடியாக பதிவு செய்து அரசாங்கம் இந்த லஞ்ச ஒழிப்புத்துறை நடவடிக்கை எடுப்பது ரொம்ப ரொம்ப முக்கியமானது. நிறைய கேஸ்ல ஆதாயம் மீண்டும் அந்த அமைச்சருக்கு என்ன வந்ததுன்னு கண்டுபிடிக்கிறது அவ்வளோ ஈஸி கிடையாது. இப்போ டெண்டர் வழக்கில் அவர் எப்படி லஞ்சம் வாங்கினார்னு கண்டுபிடிக்கிறது ரொம்ப கஷ்டம். ஆனால்
இந்த மாதிரி வழக்குகள் நேரடியாக ஆதாயம் அவருடைய பையனுடைய லேண்ட் வந்து அவரோட பையனோடது. ஆதாயம் நேரடியாக மண்ணை திருடி அவருடைய பையனுடைய லேண்ட்லேயே கொட்டியிருக்கிறாங்க. அப்போ இதில் ஆதாயம்ங்கிறது நேரடியாக வந்தாச்சு எவிடன்ஸ். ஸோ ஊழல் செய்திருக்கிறார் அப்படிங்கிறது இன்றைக்கே நம்ம டிக்ளேர் பண்ணிக்கிறோம். நம்ம டிக்ளேர் பண்ணியாச்சு, இவர் ஊழல் செய்திருக்கிறார், இவ்வளோ மண்ணை கொண்டு வந்து இவங்களுடைய லேண்டில் கொட்டி இருக்கிறாரு அப்படின்னு சொல்லிட்டு. பட் இதற்கு வந்து அரசு வந்து துரிதமாக நடவடிக்கை எடுத்து அவர்கள் நீதிமன்றத்தில் இதை ப்ரூவ் பண்ணணும். எவ்வளோ இவர் மட்டும் தனியாக பண்ணியிருக்க வாய்ப்பே கிடையாது. அப்படிங்கிறப்ப அதிகாரிகளும் இருக்காங்க. அதிகாரிகள் மேல நடவடிக்கை எடுக்கப்படுதா? அதிகாரிகள் மேல எடுக்கணுங்க. இப்போ இந்த கலெக்டர்லாம் தரப்பகராஜெல்லாம் எதுக்கு இருக்கிறாரு? எதுக்கு அவர் அங்கதான் இருக்காரா? அவர் அங்க இல்லை, இப்போ மாத்திட்டாங்க. தாசில்தார் அவரே அதே ஆள் தான் இருக்கிறாரு. பட் இந்த அதிகாரிகள்லாம் போலீஸ்ல, லோக்கல் போலீஸ்லேருந்து எல்லாம் வந்து லோக்கல் போலீஸ்ல அடியாள் மாதிரி வேலை பண்ணாங்க வேலுக்கு. அதெல்லாம் ரொம்ப துரதிருஷ்டவசமான ஒரு விஷயம். எப்படி அதிகாரிகள் இப்படிலாம் இருக்கிறாங்கன்னே புரியல. ஒருத்தராவது வந்து முதுகெலும்போட நின்று இருந்தாங்க அப்படின்னா ஒருத்தர் இருக்கலாம், புரியுதுங்க. கிராம நிர்வாக அலுவலர், வட்டாட்சியர், ஆட்சியர், ஏடி மைன்ஸு, போலீஸ், லோக்கல் போலீஸு, கார்பரேஷன் கமிஷனர், யாராவது ஒருத்தர் முதுகெலும்போட இருந்திருந்தாங்கன்னா இது தடுத்துருந்துருக்கலாம். இப்ப சட்டசபையில நம்ம பேசுறப்ப இந்த ஊழல் குற்றச்சாட்டு, பார்ட்டி ஃபண்டு அதெல்லாம் பேசுறப்ப அங்க எதிர்கட்சியிலேருந்து ஒரு முன்னாள் அமைச்சர் சொல்றாரு, உங்க இப்பயும் தான் வாங்கிட்டு தான் இருக்காங்க, பெர்சன்டேஜ் ஒரு 2, 3, 4 அப்படின்னு சொல்லிட்டு இப்ப 100 நாள் வேற நிறைவடைஞ்சிருக்கு. உண்மையாலுமே இவங்க ஆட்சியில, ஏன்னா ஊழல் ரொம்ப ஒழிக்கிறது தான் பெரிய பேசு பொருளா இருக்கு. எங்க போனாலும் நான் உங்க அண்ணன் தரமாட்டேன்னு சொல்லுங்க, குடும்பத்துல நான் ஒருத்தன் அப்படின்னு சொல்லிட்டு முதல்வர் அவர்களே வந்து மக்கள் முன்னாடி சொல்லியிருக்கிறப்ப இவங்க ஆட்சியில ஊழல் நடைபெறுதா இல்லையா? பொலிட்டிக்கல் கிளாஸ்ல இது வரைக்கும் நடைபெற்றதா நான் கேள்விப்படல. விச் மீன்ஸ் ஒரு அமைச்சர் லஞ்சம் கேட்டார் அப்படின்னு நம்ம இது வரைக்கும் கேள்விப்படல. ஒரு சில இடங்கள்ல நம்ம என்ன கேள்விப்படுறோம்னா டிரான்ஸ்பர் அண்ட் போஸ்டிங் அமைச்சர் பேரை சொல்லி பண்றாங்க அப்படிலாம் கேள்விப்படுறோம். அதிகாரிகள் அந்த மாதிரி விளையாடுறாங்கன்னு சொல்லி ஒரு சில இடங்கள்ல கேள்விப்படுறோம். ஆனால் பெரும்பாலான துறைகளில் இது வரைக்கும் நம்ம வந்து என்ன பார்க்குறோம்னு சொன்னால், அமைச்சர்கள் வந்து தெளிவாக லஞ்சம் கொடுக்காதீங்க, லஞ்சம் வாங்காதீங்க, ஊழல் பண்ணாதீங்க, பார்ட்டி ஃபண்ட் வந்து நாங்கள் கேட்க மாட்டோங்கிறதுல ரொம்ப தெளிவாக தான் இது வரைக்கும் செயல்பட்டுருக்கிறாங்க. ஆனால் அதிகாரிகள் மட்டத்தில் ஊழல் மிகப்பெரிய அளவில் அது வெல் ஆயில்டு மிஷின். பட் இதுவே நமக்கு ஒரு பெரிய சேஞ்ச் தான். பொலிட்டிக்கல் கிளாஸ் ஃபஸ்ட்டு இது மாதிரி ஒரு சொல்கிறது, இப்போ இதை சஸ்டெயின் பண்ணணும். இன்றைக்கி சொல்லியிருக்கிறாங்க 3 மாதம் சொல்லியிருக்காங்க, இது 6 மாதம் இருக்குமா, 1 வருஷம் இருக்குமான்ற பயம் நமக்கு இருக்குது இல்லையா? இவங்க நாளைக்கு மாறிடுவாங்களோ அப்படிங்கிற ஒரு பயம் நமக்கு, அச்சம் இருக்குது. அப்போது அது மாறாமல் இருக்கணும் அப்படின்னு சொன்னால் மக்களும் நம்ம கேள்வி கேட்டுக்கிட்டே இருக்கணும், பார்த்துக்கிட்டே இருக்கணும். இது வரைக்கும் கிட்டத்தட்ட 70-80 டெண்டர்கள் ரத்து பண்ணியிருப்போம் இந்த 100 நாளில், பல்வேறு முறைகேடுகளை வெளிக்கொண்டு வந்து. அப்போ அந்த அதிகாரிகள் அந்த மட்டத்தில் இப்போது அமைச்சர்கள் நடவடிக்கை எடுக்கிறாங்க. அப்போ அது எதை காட்டுதுன்னா அமைச்சர்களுக்கு அதில் லிங்க் இல்லைன்னு காட்டுது. இன்னைக்கு அந்த நடவடிக்கை பாயாம நிக்குதோ அப்போ நம்ம புரிஞ்சுக்கலாம் அமைச்சர்களும் அதுல ஒண்ணுக்குள்ள ஒண்ணா ஆயிட்டாங்க அப்படிங்கிறது. ஸோ அந்த ரெஸ்பான்சிவ்னஸ் ரொம்ப முக்கியம். ஒரு குட் கவர்னன்ஸ்க்கு ரெஸ்பான்சிவ்னஸ் ரொம்ப முக்கியம். அது இருக்கு இன்னைக்கு. ஸோ அந்த விதத்தில் நம்ம அப்ரிஷியேட் பண்ணணும். அந்த விதத்தில் நம்ம இன்னொன்று என்ன சொல்றோம்னா, நீங்கள் இதை சிஸ்டமிக்கான மாற்றங்களாக மாற்றுங்க. மாற்றி பியூரோக்ராட்டிக் கிளாஸ்லையும் நல்ல ஆட்களை தலைமையில் இடத்துல போடுங்க. ஐஏஎஸ் அதிகாரிகள்லாம் ஜூனியர் ஐஏஎஸ் அதிகாரி நேர்மையானவங்க தெரிஞ்சு அவர் கொண்டு வந்து சீனியர் பொசிஷனில் போடுங்க, தப்பு கிடையாது. அந்த இது வேணும்ல, எக்ஸ்பீரியன்ஸ் வேணும். என்னங்க எக்ஸ்பீரியன்ஸ்? சீனியர் ஐஏஎஸ் அதிகாரி ஒரு கரப்ட் ஐஏஎஸ் அதிகாரிக்கு இருக்கிற எக்ஸ்பீரியன்ஸ் என்ன? லஞ்சம் வாங்குறது. என்ன சொன்னாலும் அவர் லஞ்சம் வாங்கிட்டு போக போறாரு. அந்த எக்ஸ்பீரியன்ஸ் எதுக்கு தேவையில்லைன்ற. ஒரு ஜூனியர் ஐஏஎஸ் அதிகாரி கத்துப்பார், ஒரு மாசத்துல கத்துட்டுருவார். ஒரு பெரிய கவர்மெண்ட் வந்து ஜூனியர் கவர்மெண்ட் இவங்க ஒன்றும் தெரியலன்னு அந்த ஒரு குற்றச்சாட்டு இன்னும் ஜூனியர் ஐஏஎஸ் அப்பாயின்மெண்ட் பண்ணா ஒரு குளறுபடியா ஆயிடாதா? உங்களுக்கு வந்து இன்னைக்கு ஐஏஎஸ் அதிகாரிகளை பொறுத்தவரை, இன்ஜினியர்ஸ் மற்றவர்களை பொறுத்தவரை அவர்கள் இன்னைக்கு ஒரு சிஸ்டம் அப்படிங்கிறது நடந்துக்கிட்டே தான் இருக்கு. அப்போ அந்த சிஸ்டம்ல அவர்களோட பங்கு அப்படிங்கிறது நேர்மையாக செயல்படுத்துவது தான் இன்னைக்கு வந்து இல்லாமல் இருக்கு பல துறைகள். ஐஏஎஸ் அதிகாரிகள் கரப்டாக இருக்கிறதுனால அவங்க சக ஐஏஎஸ் அதிகாரிகளை காப்பாற்றுவதற்கும் அதற்கு கீழே இருக்கக்கூடிய எல்லா ஊழல் செய்பவர்களை காப்பாற்றுவதற்கும் பல வேலைகள் செய்கிறாங்க. இன்னைக்கு கூட எனக்கு வந்து ஒரு தகவல் என்ன வருது, ஒரு ஐஏஎஸ் அதிகாரி என்ன பண்ணுறாரு ஒரு டிபார்ட்மெண்ட்லன்னா, லஞ்சம் வந்து வாங்கக்கூடாதுன்னு சொல்கிறாங்க. இது இப்போ நான் வந்து முன்னாடி என்ன பண்ணுவாங்க, ஐஏஎஸ் அதிகாரி அது கீழே இருக்கிறவர்கிட்ட சொல்லுவேன், நீ இவ்வளோ கலெக்ஷன் பண்ணி, நீ இதுக்கு இவ்வளோ கலெக்ஷன் பண்ணி. இப்போ அது மினிஸ்டர்லேருந்து ஆரம்பிக்கும். இப்போ அப்படி சொன்னால் தானே தெரியுது அப்படின்னு சொல்லிட்டு அவர் ஒரு டெக்னிக் வச்சுருக்கிறாரு. அவர் என்ன பண்ணுறாரு, ஓகே எனக்கு 1 லட்ச ரூபா தேவையா, நான் இந்த அதிகாரிக்கு ஒருத்தருக்கு ஃபோன் பண்ணி நீ இதை கலெக்ஷன் பண்ணி கொடு, இந்த விஷயத்த உங்ககிட்ட மட்டும் தான் சொல்லியிருக்கிறேன்,
இது வெளியே போச்சுன்னு நீ தொலைஞ்ச. நீங்க சிஸ்டம்ல ஒருத்தருக்கு மாத்தி சொன்னீங்கன்னா அப்போ விஷயம் வெளியே போகும். யாரோ ஒருத்தர் மூலமா வெளியே போச்சுன்னா யார் மூலம் வெளியே போச்சுன்னு தெரியாது. அப்ப என்ன பண்றாங்க, இப்போ வேற டெக்னிக்கை கண்டுபிடிச்சு இவருக்கு கால் பண்றது, அவருக்கு கால் பண்றது. நான் இந்த விஷயத்த உனக்கு மட்டும் தான் சொல்லியிருக்கேன், நீ இந்த வேலையை பண்ணு, போ இந்த இந்த நட்ஸையும் இதையும் வாங்கினு வா, இது வெளியே தந்து. அப்போ அந்த அதிகாரி வேற வழி இல்லை, அவர் போய் லஞ்சம் வாங்கினாதான் அந்த அந்த அதை வந்து இந்த ஐஏஎஸ் அதிகாரி கொடுக்க முடியும். புரியுதுங்களா? ஸோ இந்த மாதிரி ஒரு 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 டிபார்ட்மெண்ட்டாக நடந்துகிட்டு இருக்கு. புதுசாக என்ன ஸ்ட்ரிக்ட் ஆக்ஷன் கொண்டு வந்தாலும் ஒரு விதமாக மாறுது. அந்த மாதிரி மாற்ற ட்ரை பண்ண, பட் ஸ்டில் நீங்க இந்த மாதிரி பண்ணாலும் முன்னாடி பண்ண அளவுக்குலாம் அவங்களால அவ்வளவு டிராஸ்டிக்கெல்லாம் பண்ண முடியாது. ஸ்டில் ரொம்ப ரெஸ்ட்ரிக்டா பயந்து எங்கேயாவது நம்ம பேர் அப்பயும் அவங்க ஊழல் செய்யறது வர்றதுக்கு தயாரா இல்லாத மாதிரி ஆட்கள்லாம். அதனாலதான் சொல்றேன், இந்த மாதிரி சீனியர் ஐஏஎஸ் அதிகாரிலாம் வச்சு என்ன பண்ண போறோம்? அதற்கு பேசாம நம்ம ஜூனியர் ஐஏஎஸ் அதிகாரிகள் நேர்மையானவர்கள் இருந்தாங்கன்னா அவங்கள போடுங்க, தப்பு இல்லை, அவங்க கத்துக்குவாங்க. அது மாதிரி எல்லா துறைகளிலுமே நீங்க சப் ரிஜிஸ்ட்ரார்லாம் இன்னைக்கு அசிஸ்டண்ட்டை வச்சு ரொம்ப மோசமாக சப் ரிஜிஸ்ட்ரார்ஸ்லாம் வந்து ஊழல்லாம் பயங்கரமாக பண்ணியிருக்காங்க. நீங்கள் சப் ரிஜிஸ்ட்ரார்ஸ் புதுசாக எடுங்க, சட்டம் தெரிஞ்சவங்களை எடுங்க, பைசா கொடுக்காம நேர்மையான வழியில் வந்தவங்களை எடுங்க, அவங்கள நல்ல ஹை வேல்யூ போய் இருக்கக்கூடிய இடங்கள்ல அவங்கள போட்டு பதிவு பண்ணுங்க, நேர்மையாக பண்ணவங்க. ஏற்கனவே ஊழலில் ஊறி போன சப் ரிஜிஸ்ட்ராரையும் ஊழலில் ஊறி போன தாசில்தாரையும் வச்சு நம்ம ஒன்றும் பண்ண முடியாது. காலம் எழுதியான கேள்வியா? இப்போ நீங்களே வேலுமணி அவர்கள் மேல ஒரு வழக்கு ஐஏஎஸ் அதிகாரி ஆக்ஷன் எடுக்காததுக்கு கண்டெம்ட் ஆஃப் த கோர்ட்ல போய் இப்போ வந்து அதை எடுக்கணும்னு வேற சொல்லியிருக்காங்க. இந்த ஒரு தீர்ப்பு ஒன்று வருது. அடுத்து கொஞ்ச நாள்ல பாத்தீங்கன்னா வேலுமணி அவர்கள் வந்து போய் அமைச்சர் ஆனந்த் அவர்களை சந்திக்கிறாங்க 4 பேர். அது பொலிட்டிக்கல் ரீதியா ரிபல் எம்எல்ஏஸ் ஏடிஎம்கே அதுவா இல்ல இந்த வழக்கு தீர்ப்பை வச்சு சந்திக்கிறாங்களான்னு தெரியல. பட் என்ன ஒரு சந்தேகம் வருதுன்னா, யாரெல்லாம் குற்றச்சாட்டு விஜயபாஸ்கர் அவர்கள் போலவங்க எல்லாம் போய் சேர்ந்த உடனே ஒரு பதவி கொடுத்துட்றாங்க. ஸோ இதுவும் ஒரு வாஷிங் மிஷினோட அரசாதான் இருக்கு அப்படின்னு ஒரு குற்றச்சாட்டு இருக்குல்ல. இப்போ ஏவாவேல் அவர்களோட டோன் வேற கம்மியா இருக்கு சட்டசபையில. நீங்களாம் கொஞ்சம் கோவப்படாதீங்க, கத்துப்பீங்கன்னு சொல்றாரு. இப்போ நீங்க விஜயபாஸ்கரே எடுத்துக்கோங்களேன். விஜயபாஸ்கர் விஷயத்துலயே என்னாச்சு, விஜயபாஸ்கர் வந்து சேர்ந்துட்டாரு. விஜயபாஸ்கருடைய வழக்கெல்லாம் இதுக்கப்புறம் உண்மையாகாது. விஜயபாஸ்கர் வந்து அந்த வழக்கெல்லாம் காலி பண்ணி விட்டுருவாரு. இப்போ அவர் மேலேயே சொத்து குவிப்பு வழக்கு இருக்கு. புதுக்கோட்டையில் இருக்கிற ஏபிபி தான் ஆர்கியூ பண்ணணும். அங்கே இருக்கிற வக்கீல்கள் எல்லாம் யார் நியமனம் பண்ணாங்க? கோர்ட்டில் யார் நியமனம் பண்ணுவாங்க? யாரோட ஆளாக இருப்பாங்க? இப்போ இவருக்கு எதிர்த்து வாதாட வேண்டிய ஆளே இவங்களே நியமனம் பண்ணக்கூடிய ஆட்களாக இருந்தால், இவங்க ரெக்கமெண்டேஷனில் வரக்கூடிய ஆட்களாக இருந்தால் அவங்க என்ன பண்ணுவாங்க இல்லையா? ஸோ இதெல்லாம் நிறைய பேருக்கு வெளியில் இருக்கிறது தெரியாது. மேலே விஜய் வந்து சொல்லுவார், ஊழலுக்கு யார் வந்தாலும் சரி, இங்கே வந்தாச்சுன்னா நீங்கள் வந்து ஊழல் செய்ய முடியாது. அப்படிலாம் கிடையாது. அவங்களாம் வெல் ஆயில்டு மிஷின் எப்படி பண்ணணுங்கிறது நல்லா தெரியும், நல்லா செய்வாங்க. புரியுதுங்களா? முடிஞ்சவங்களையும் மாற்றிடுவாங்க. அதனால் கட்சியில் வந்து நான் ஊழல்வாதியெல்லாம் எடுத்துப்பேன், ஆட்சி நேர்மையாக கொடுப்பேன்னா அதெல்லாம் நம்புற மாதிரி கிடையாது. ஆனால் வாய்ப்பு கிடையாது. நீங்கள் விஜயபாஸ்கரை வந்து செய்ததே ஒரு மிகப்பெரிய தவறு. அடுத்தது இது மாதிரி வேலுமணியெல்லாம் நீங்கள் எடுத்தாங்க அப்படின்னு சொன்னால் நம்ம முடிவு பண்ணிடலாம். வேலுமணி என்னைக்கு உள்ளே வராரோ அன்னைக்கு நம்ம முடிவு பண்ணிடலாம். இப்போ ஒரு 50% இருக்குது, அது வந்தால் 100% ஆகிடுங்கிறீங்க. நடவடிக்கை எடுக்க மாட்டோம். இப்போ 50% இருக்குன்னு சொல்ல மாட்டேன். இப்போ இன்ஃபேக்ட் ரொம்ப குறைவாகத்தான் ஊழல் அப்படிங்கிறது இருக்குது. இன்ஃபேக்ட் விஜயபாஸ்கருக்கு அந்த ஆட்சியில் பதவி இல்லை. ஆமாம். ஸோ பட் இதெல்லாம் வந்து நாளைக்கு அவர் எம்எல்ஏ, நல்ல வேலை எம்எல்ஏ எலெக்ஷன் வந்து ஏதோ கோர்ட் ஆடுறதுனாலாம் இந்த பை எலெக்ஷன் நடக்காமல் இருக்குது. இன்ஃபேக்ட் இப்படி அப்படி நடக்காமலே இருந்தாலும் இல்லைன்னா இவங்கெல்லாம் வந்து நாளைக்கு அமைச்சராக வச்சுக்கோங்க. தேவையே நடந்து ஆகணுமே. மக்களுக்கு தேவை உங்களுக்கு எம்எல்ஏ அப்படிங்கிறது, மக்கள் அப்படிங்கிறது மக்களுடைய தேவை. இப்படி சொல்கிறாங்க. இந்த மாதிரி ஆட்கள்லாம் வைத்து நீங்கள் வந்து அல்டிமேட்லி நாம் வந்து இது மாதிரிலாம் கடைசியில் அந்த பொலிட்டிக்கல் வில் விஜய்க்கு சீஃப் மினிஸ்டருக்கு இருக்கணும். அந்த பொலிட்டிக்கல் வில் அவருக்கு இருக்கா இல்லையாங்கிறத வரக்கூடிய நாட்கள் நமக்கு தெரிவிக்கும். வேலுமணியெல்லாம் கட்சிக்குள்ளே எடுத்தாங்க அப்படின்னு சொன்னால் ஏற்கனவே ஒரு முயற்சி நடந்தது, அது முறியடிக்கப்பட்டது. இப்போ வேலுமணி அவர்கள் இவர்கள் எல்லாம் உள்ளே வருவதற்கான ஒரு முயற்சி நடந்தது. அது வந்து அது முறியடிக்கப்பட்டதாக தான் எனக்கு செய்திகள் வந்து வந்தது. அப்போ மீண்டும் ஆனால் அதற்கான முயற்சிகள் நடக்கும் கண்டிப்பாக. ஆனால் நீங்கள் வந்து அதில் கிளியராக இருக்கிறீங்களா அப்படிங்கிறது தான் முக்கியம். நேரம் உங்கள் நேரத்தை நம்ம கலந்து பயன்பெறும். ரொம்ப நன்றி. நல்லதே நடக்கும். வாழ்க்கை.